அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வி பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அக்கா, இந்த வீட்டில் என்னக்கா நடக்குது, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. ஒரு பக்கம் நீ அந்த ஆள் வீட்டை விட்டு வெளியே போனால் போதுன்னு நினைக்கிற, ஆனால் கோபி சார் என்னடானா உனக்காக காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு, நீ கூட குடிச்சிருவியோ, ஒரு வேளை அவரை மன்னிச்சு ஏற்றுக்க போறியோன்னுலாம் நான் நினச்சிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, ஏய் செல்வி கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நானே எப்போ அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகுவான்னு நினைக்கிறேன், அதிக பிரசங்கத்தனமாக காப்பியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து அவங்களோட கோவத்தை செல்வி கிட்டே காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்தால் நமக்கு தேவையில்லாத ப்ரெஷர் தான் ஏறிக்கிட்டே இருக்குது, நம்ம கிளம்பலாம் வா செல்வி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்கியா வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வராங்க. அந்த சமயத்தில் வீட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி, இனியா, செலியன், ஈஸ்வரின்னு எல்லாரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா வெளியே போங்க நான் வாயை திறந்து சொன்னேன், ஆனாலும் போகாமல் குடும்பமாக சேர்ந்து வீட்டுக்குள்ளே கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இந்த வீட்டில் இருக்கவே எந்த ரைட்ஸும் கிடையாது. இவரை பார்க்கறதுக்காக ஒரு பக்கம் ராதிகா அங்கேயும் இங்கே திரியிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கே இருக்க காரணம் என்னவோ நான் தான், அவரை நான் இங்கே பிடிச்சி வச்சுக்க போகிறேன்னு நினைக்கிற அளவுக்கு ராதிகா வேறு யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க, நேராக உள்ளே வராங்க. ஏன் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னு நான் கேட்டல, இப்போவே நீங்கள் கிளம்புங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அவங்களோட கோவத்தை கொட்டுறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறாருன்னா சடனாக அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதும், அம்மா பாக்கியா சொல்கிறது ரொம்ப சரிதாம்மா, உடம்பு சரியாகிற வரையும் நான் இங்கே இருக்கிறேன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, ஓகே, எனக்கு தான் இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுல்ல, நான் அதனால் நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி எந்திரிக்கிறாங்க. உடனே நம்ம இனியாவும் சிலின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா என்னப்பா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஒரு பக்கம், செலின்னு ஒரு பக்கம், கூட கொசுருக்கு ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகலாம் கூடாது, நீ இங்கே இருப்பா, உன்னை பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா கிட்டே இவங்க எல்லாரும் ஒரு யூட்டன் போடுறாங்க. என்னம்மா எதுக்காக டேடி இப்போ நீங்கள் போக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பாக்கியாவை பிடிச்சிக்கிறாங்க. பாக்கியா வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் யாருக்கிட்டையும் எனக்கு பேச விருப்பம் இல்லை, அவர் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உட்காந்துடுறாங்க. கோபி என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.